வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன லெசன் பார்ப்போம்னா, நம்ம 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு சிலபஸில் செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன் வந்து பார்ப்போம்ப்பா. இதில் என்னென்ன லெசன் இருக்குன்னா, இசையமுது, பழமொழி 400, மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம், ஊர் திருவிழா, துணை படத்தில் வந்து ஊர் திருவிழா இருக்குது. அதை இந்த லெசனை வந்து இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம்ப்பா. இசையமுது யார் எழுதியிருப்பாங்கன்னா, பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பார். இந்த பாட்டை பாருங்கள். மலையே மலையே வா வா, நல்ல வான புனலே வா வா, இவ்வையகம் தமுதே வா வா, தகரப்பந்தல் தனதனவென, தாளும் கூரை சலசலவென, நகரப்பெண்கள் செப்பு குடங்கள் நன்றங்கும் கனகனவென, ஏரி குளங்கள் வலியும்படி, நாடு எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடிவாரி தூவும் பூவும் காயும் மரமும் தலையும் நனைந்தபடி, தலையா வெப்பம் தலைக்கவும் மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். அந்த பாடலை வந்து யார் எழுதியிருப்பாங்கன்னா, பாரதிதாசன் வந்து எழுதியிருப்பாங்க. அதில் வந்து தகரப்பந்தல் தனதனவென்னா, அந்த மழை வந்து பெய்யுதில்ல, அது வந்து சடசடன்னு பெய்யுதில்ல, அதை சொல்லியிருக்காரு. நகர பெண்கள் செப்பு குடங்கள் நன்றென்றும் கனகனவெனம், அதாவது செப்பு குளங்கள் நிறையபடி அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏரி குளங்கள் வலியும்படி, மழை பெஞ்சு ஏரி குளங்கள் எல்லாம் வலியும்படி, நாடு இன்பம் பொழியும்படி, நாடு வந்து மழை பெஞ்சதுனால இன்பம் வந்து இது மிகுதியாக இருக்குது, விவசாயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காங்க. இது பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தனையும் நனைந்தபடி. பொடி வாரி தூவுனா அந்த மகரந்த தூள் இருக்குல்ல, அந்த மரம் பேனா அந்த பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தனையும் நனைந்தபடி, அது எல்லாம் அந்த பூவும் காயும் அந்த மகரந்த பொடி இதெல்லாம் வந்து இந்த நனைந்தபடி வந்து மழை பெய்யவும். நெக்ஸ்ட் வந்து தலையா வெப்பம் தலைக்கவும், நம்மளுடைய வந்து அந்த பூமியில் இருக்க வந்து வெப்பம் வந்து நீங்கவும், தாங்கா வெப்பம் இதை தலைக்கவும், அதாவது தலையா வெப்பம் தலைக்கவும், தாங்கா வெப்பம் நீங்கும். நம்ம வந்து வெப்பம் நம்ம உடம்புல வந்து உடல் சுட்டினால இருக்கும்ல, அதுவும் வந்து நீங்கவும், உழுவார் எல்லாம் மலை போல் எருதை ஓட்டி பொன்னேர் பூட்டவும். உழுவார் இந்த உழவர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து விவசாயம் நல்லா பண்ணி மழை பெஞ்சனால விவசாயம் நல்லா பண்ணி அந்த எருதை வந்து அந்த நெல் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் இந்த எருதை வச்சு இந்த இது பண்ணுவாங்கள்ல, அந்த தான் இதில் இவர் வந்து இதில் வந்து சொல்லியிருக்காரு. இதில் வந்து நல்லா வந்து பார்த்துக்குங்க. இதில் ஏதாவது ஒரு 2 லைன் கொடுத்துட்டு இது யார் எழுதியிருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. இது யாருடைய பாட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. பாரதிதாசனுடைய பாட்டு, இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து சொல்லும் பொருளும் பார்ப்போம். வானப்புனல் வந்து மழை நீர், வையத்து அமுது உலகின் அமுதம். வையகம்னா உலகம், அமுதுனா அமுதம், அதான் உலகின் அமுதம். வையகம் வந்து உலகம். தகரப்பந்தல் தகரத்தால் அமைக்கப்பட்ட பந்தல். பொடின்னா மகரந்த பொடி, அதான் அந்த மகரந்த பொடியும் அந்த சிந்திர அளவுக்கு வந்து மழை பெய்யுது அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பாட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதான் பொடி வந்து மகரந்த பொடி. தலை வந்து செடி. தலையா வெப்பம், தலையா வெப்பம்னா பெருகும் வெப்பம், பெருகும் வெப்பம் குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம். தலையா வெப்பம் பாருங்க, அதாவது குறையாத வெப்பம், அது மீனிங் வந்து குறையாத வெப்பம், அதைத்தான் வந்து சொல்லியிருக்காங்க. தலையா வெப்பம் அதாவது மிகுந்த வெப்பம், குறையாத வெப்பம் எனவும் பொருள் கொள்ளலாம். தலைக்கவும் குறையவும். ஆசிரியர் குறிப்பு பாருங்க. இவர் வந்து புரட்சி கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் புகழப்படுறாரு. யாருன்னா பாரதிதாசன். இவருடைய இயற்பெயர் என்னன்னா கனக சுப்புரத்தினம். இவர் வந்து பாரதியார் மீது கொண்ட காதலால், அதாவது அவருடைய கவிதைகள் மீது கொண்ட காதலால் தம் பேரை வந்து என்னது கனக சுப்புரத்தினம் என பேரை வந்து பாரதிதாசன் என மாற்றி கொண்டிருப்பார். பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு முதலிய இவர் தம் கவிதை நூல்கள். நோட் பண்ணிக்கோங்கப்பா. பாண்டியன் பரிசு, அழகின் சிரிப்பு, குடும்ப விளக்கு அவருடைய கவிதைகள். இவர் வாழ்ந்த காலம் என்னன்னா 29/4/1891 முதல் 21/4/1964 வரை. இந்த டேட்டு கூட இது வந்து குழப்பம், ஆனால் இயர் வந்து மேக்சிமம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. 1891 to 1964 வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து
பழமொழி 400. பழமொழி 400 யாருன்னா இது முன்றுரை அரையனார் வந்து எழுதியிருப்பார். இதில் வந்து கல்வியின் சிறப்பில் வந்து இது அதில் அந்த ஹெட்டிங்கில் ஒரு பாட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அக்துடையார் நாற்றுசீம் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இந்த பாட்டில் என்ன மீனிங்னா, இப்போ வந்து இது கற்றவர்கள் வந்து அறிவுடையராகவும் அவங்க புகழ் வந்து 4 திசையில் பரவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து அந்த நாடு வந்து சொந்த நாடு மாதிரி. அதாவது இது கல்வி கற்றவங்களை வந்து ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டில் ஒரு ஆள் மாதிரி இது பண்ணி அவங்களுக்கு வந்து மரியாதை வந்து கிடைக்கும் அது சொல்கிறாங்க. அவங்க அதே போல் கற்றவர்கள் வந்து எந்த ஊருக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து இது சாப்பாடு வந்து தேவையில்லை. ஏன்னா அது கற்றவர்களுக்கு வந்து எந்த நாட்டுக்கு போனாலும் இது விருந்து உபச்சாரம் வந்து நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதனால இந்த ஆற்றுனா வேண்டுவது இல்லைங்கிறத கட்டுச்சோறு வேண்டாம், அதான் அதனுடைய இது. அதாவது கற்றவர்களுக்கு கட்டுச்சோறு இது வேண்டாம், அதைத்தான் வந்து இதில் வந்து சொல்கிறாங்க. அதாவது கல்வி கற்றவங்களை வந்து அவ்வளோ உயர்வாக வந்து முந்தி காலத்தில் வந்து அவ்வளோ மதிப்பு மரியாதையோடு வந்து என்ன நாட்டுக்கு சென்றாலும் அவங்கள வந்து பிரித்து பார்க்காம குடும்பத்தில் ஒருத்தராக நினச்சி அவங்களுக்கு வந்து விருந்து உபச்சாரம் வந்து கொடுப்பாங்க. அதைத்தான் இவர் வந்து சொல்லியிருக்காரு. யாருன்னா முன்றுரை அரையனார் வந்து சொல்லியிருப்பார். எந்த நூலில்? பழமொழி 400 நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதே போல் இவருடைய இது நூற்றாண்டு என்னென்னா இது 4ஆம் நூற்றாண்டை வந்து சேர்ந்திருப்பார். முன்றுரை அரையனார் முன்றுரை அரையனாருக்கு வந்து 4ஆம் நூற்றாண்டை எப்படி ஞாபகம் வச்சுருக்கலான்னா இவர் பேர்லேயே பாருங்களேன். இது முன்றுரை 3 அறை இருக்கா, அப்போ 3 அறையை வந்து வச்சுக்கோங்க. அரையனார்ங்கிறதுல வந்து என்ன இருக்குது? அறை இருக்கா, அப்போ வந்து 3 அறையும் இந்த அறையும் சேர்த்தா என்ன வரும்? இது 4 வரும். அப்போ இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படிங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அவங்க பேர்லேயே வந்து நூற்றாண்டை வந்து நம்ம வந்து எடுக்கலாம். இது வந்து நானாக தான் யோசித்தேன். இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டு வந்து எப்படி வந்து உங்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து ரொம்ப வந்து யோசித்தேன். அப்போ வந்து இது சரியாக வரும். இவர் பேர்லேயே வந்து நம்ம வந்து நூற்றாண்டை எடுத்துட்டா யாருக்கு வந்து மறக்காது. அதனால தான் இந்த குழுவேடை வந்து இது வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். முன்றுரை அரையனார். முன்றுரை என்னது? 3 அறை. அரையனார் அந்த அறையை வந்து சேர்த்துக்குங்க. அப்போ 3 அறையும் ப்ளஸ் அறையும் என்னது? 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். ஆனால் இதில் 4ஆம் நூற்றாண்டு கொடுக்கல. நியூ சிலபஸில் வந்து 4ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர் தான் கொடுத்துருக்காங்க. இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. இந்த குழுவேடை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. அதே போல் ஒவ்வொருத்தவங்க பேரில் வந்து நூற்றாண்டு வந்து என்னென்னா அவங்க பேரில் வந்து எத்தனை வேர்டுங்க கூட எத்தனை லெட்டர்ஸ் இருக்குன்னு கூட எண்ணுங்களேன். அதுலேயும் வந்து நூற்றாண்டு வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பொருந்தும். அந்த உங்கள் பேரில் வந்து ஒருத்தவங்க பேருனா 8 இருக்கும். அதில் வந்து 8ஆம் நூற்றாண்டு தான் அவர் காலத்தில் சேர்ந்துருப்பார். அதை அடுத்த வரையில் வந்து சொல்கிறேன். இது வந்து அவர் பேர்லேயே நான் வந்து நூற்றாண்டை வந்து ஞாபகம் வச்சுருக்காண்டி உங்களுக்கு எப்படி கொடுக்கலாங்கிறத நான் வந்து இப்போ எக்ஸ்பிளைனோட கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்கப்பா. பாடலின் பொருள் பாருங்கள். கற்க வேண்டிய நூல்களை நிறைவாக கற்றவர் வந்து அறிவுடையவர் ஆவார். அவருடைய புகழ் வந்து 4 திசையிலும் பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அவருடைய புகழ் வந்து பரவாத நாடே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே போல் அந்நாடுகள் வந்து எல்லாம் வேற்று நாடுகள் இல்லை. ஏன்னா கற்றவர்கள் வந்து எந்த நாட்டுக்கு சென்றாலும் அவங்களுக்கு வந்து ஒரு அதாவது அந்நிய நாட்டுக்குள்ளே போகிறங்கிற ஃபீலிங்கே வராது. அவங்களுக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் விருந்து உபச்சாரம் தான் நடக்கும். அதனால் வந்து எல்லாருமே வந்து அவங்கள வந்து அவங்க குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரியே வந்து அவ்வளோ மதிப்பு மரியாதை அவங்களுக்கு கொடுப்பாங்க. தம்முடைய நாடுகளே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எனவே அந்நாடுகளுக்கு செல்லும்போது வழிநடை உணவே அவர் எடுத்து செல்ல வேண்டிய தேவை இல்லை. வழிநடை உணவுனா நம்ம கட்டுச்சோறு தானே சொல்லுவோம். அந்த புளியோதரை இதெல்லாம் கட்டுச்சோறு. முந்தைய காலத்தில் வந்து இப்போயும் கூட ஏதாவது கோயிலுக்கு பழனி மலைக்கேனா நம்ம பாதி யாத்திரை கோயில் பாதி பேர் வந்து லெமன் சாதம் புளியோதரை இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துகிட்டு போகிறோம் கெட்டு போகாதுன்ட்டு. அதே போல் தான் படித்தவங்க வந்து இந்த சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போக தேவை கிடையாது. ஏன்னா எந்த நாட்டுக்கு போனாலும் அவங்களுக்கு வந்து விருந்து உபச்சாரம் வந்து நடக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொருளும் பார்ப்போம். ஆற்றவும் நிறைவாக
நாற்றிசை 4 + திசை. தமவேயாம் தம்முடைய நாடுகளே. தமவேயாம்னா தம்முடைய நாடுகளே. ஆற்றுணா 6 + உணா. 6 வந்து என்னன்னா வழி, உணா வந்து உணவு, வழிநடை உணவு. இதை கட்டுச்சொல் என்று இக்காலத்தில் வந்து கூறுவர். எந்நாட்டிற்கு சென்றாலும் அந்நாட்டில் கற்றோரை வரவேற்று அது உணவு அளிப்பது என்பது பாடல் உணர்த்தும் கருத்து. ஏன்னா கல்வி கற்றவங்க வந்து அந்த காலத்தில் வந்து வரவேற்று அவங்களுக்கு வந்து விருந்து உபச்சாரம் பண்ணுவாங்க. அதைத்தான் அதில் வந்து சொல்கிறாங்க. ஆசிரியர் குறிப்பு வந்து பார்ப்போம். இந்நூலின் ஆசிரியர் வந்து முன்றுரை அரையனா. முன்றுரை என்பது ஊர் பெயர். அரையனா, இந்த அரையன் என்பது என்னும் சொல் வந்து அரசனை குறிக்கும். அரையன் என்பது வந்து அரசனை வந்து குறிக்கும். இவர் வந்து முன்றுரை என்ற ஊரை ஆண்ட அரசனாக இருக்கலாம், அல்லது அரையன் என்னும் புலவரின் குடிப்பெயராக இருக்கலாம். பழமொழி நானூரை வந்து அவங்களுடைய ஒரிஜினல் பேர் வந்து தெரியல. அதாவது முன்றுரை அரையனாருங்கிறது மட்டும் அவங்க தெரியுது. முன்றுரை என்பது வந்து ஒரு ஊரும் பேர். அரையன் என்பது வந்து அரசனை குறிக்குமா, இது இல்லை அப்படின்னா ஒரு புலவரி வந்து குடிப்பெயரை வந்து குறிக்கும். அதனால் இவர் வந்து அரசரா இல்லை புலவராங்கிறது வந்து தெரியல, ஆனால் இருக்கலாம் அப்படிங்கிற இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நூல் குறிப்பு பார்ப்போம். இந்த பழமொழி நானூறு வந்து 14 கீழ்கணக்கு நூல்களுள் வந்து 1. 400 பாடல்களை கொண்டது. ஏன்னா பழமொழி 400 ஹெட்டிங்லேயே இருக்குது. ஆனால் 400 பாடல்களை வந்து கொண்டுள்ளது. இந்நூலில் வந்து ஒவ்வொரு பாடலிலும் வந்து ஒரு பழமொழி வந்து இடம்பெற்றுள்ளது. இப்பாடலில் வரும் பழமொழி வந்து என்னென்னா, ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது இதற்கு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருள். அதாவது அந்த பழமொழி 400 வந்து கடைசி லைன் வந்து ஒரு பழமொழியை வந்து குறிக்கும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த பாடலில் இருக்கிற பழமொழி எதுனா, ஆற்றுனா வேண்டுவது இல் என்பது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம் என்பது பொருள்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம் பாருங்கள். இவர் வந்து என்னென்னா, நமது இந்திய நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட தலைவர்கள் ஒருவர் யாருன்னா ஜவஹர்லால் நேரு. இவர் நம் நாடு விடுதலை பெற்ற பின் முதன்மை அமைச்சராக பொறுப்பேற்றார். அதாவது நம்ம நாடு வந்து விடுதலை பெற்றதுக்கப்புறம் வந்து முதன்மை அமைச்சராக வந்து விளங்கியது யாருன்னா நேரு. அவர் வந்து என்னென்னா, அவர் வந்து அவருடைய நேரு வந்து அவருடைய மகள் வந்து இந்திரா காந்திக்கு வந்து கடிதம் வந்து எழுதிக்கிட்டே இருப்பார். அப்படி கடிதம் எழுத வந்து என்னென்னா, இந்த 1922ஆம் ஆண்டு முதல் 1964ஆம் ஆண்டு வரை 42 ஆண்டுகள் வந்து தம் மகளுக்கு வந்து என்ன சிறையில் இருந்தப்பவும் தம் மகள் இந்திரா காந்திக்கு கடிதம் எழுதுவதை வந்து அவர் வந்து நிறுத்தவே இல்லை. அப்போ 42 ஆண்டுகள் வந்து அவர் வந்து எழுதியிருக்காரு. எப்போ 1922 டு 1964ஆம் ஆண்டு வரை. இதுக்காக நோட் பண்ணிக்கோங்க. இந்த இயர் பார்த்துக்கங்க. இயர் வந்துச்சுன்னா ஒவ்வொரு லெசனும் இயர் வந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து நேரு வந்து வெளிநாட்டுக்கு சென்ற போதும் இந்தியாவில் இருந்த போதும் மகளுக்கு வந்து கடிதங்கள் எழுதினார். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட பொழுதும் கூட அவர் கடிதம் எழுதுவதை நிறுத்தவே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்திரா காந்தி வந்து எங்கே படித்தாங்கன்னா, தாகூர் வந்து ஆரம்பித்த விஸ்வபாரதி கல்லூரி வந்து அந்த கல்லூரி தான். அதாவது தாகூருடைய விஸ்வபாரதி கல்லூரியில் தான் இந்திரா காந்தி வந்து காலேஜில் வந்து சேர்ந்துருக்காங்க. அவர் எழுதிய கடிதம் அப்போ அவர் வந்து இங்கே இருக்கையில் நேரு வந்து எழுதிய கடிதம் வந்து கீழே வந்து அடுத்த நெக்ஸ்ட் வந்து பேஜில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வரப்போகிறது அதைத்தான் பார்க்க போகிறோம். பாரதி கல்லூரி மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் வந்து உள்ளது. விஸ்வபாரதி கல்லூரி வந்து எங்கே இருக்குன்னு கேட்கலாம். மேற்கு வங்காளத்தில் சாந்தி நிகேதன் என்னும் இடத்தில் வந்து உள்ளது. அங்கே அக்கடிதத்திலிருந்து ஒரு பகுதி மட்டும் இங்கே பாடமாக தரப்பட்டுள்ளது. அப்போ இப்போ வந்து என்னென்னா, இப்போ வந்து நேரு வந்து சிறையில் வந்து இருக்கார். அல்மோரா மாவட்ட சிறைச்சாலையில் வந்து நேரு வந்து இருக்கார். எப்போன்னா 1935 பிப்ரவரி 22ஆம் தேதியில் வந்து மகள் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதம் தான் இந்த பாடத்தில் வந்து நம்ம வந்து படிக்க போகிறோம். இது செல்ல மகள் இந்து சிறையில் நான் நலமாக இருக்கிறேன். கிருபாலியின் உதவியுடன் படிக்க வேண்டிய பாடங்களை நீ முடிவு செய்து விட்டாய் போலும். அதாவது கிருபாலினி யாருன்னா விஸ்வபாரதியில் வந்து அந்த பணிபுரிகிற ஒரு ஆசிரியர் தான்
இந்த கிருபாலினி. நேரு வந்து அவரைத்தான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாரு. இப்படிப்பட்ட பேராசிரியர்கள் தனிப்பட்ட முறையில் சந்தித்து கலந்துரையாடுவது நல்லது. வகுப்பில் உட்கார்ந்து பாடங்களை கேட்பதை விட, அதாவது இவர் படிக்கல வந்து நேரு வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இருந்திருக்கனால இந்த கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வந்து இவர் வந்து படிப்பார். நேரு வந்து கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் வந்து படிக்கலாம். ஸ்கூலில் வந்து பாடம் நடத்தல அவர் வந்து கவனிக்க மாட்டாராம். தனிப்பட்ட முறையில் வந்து ஆசிரியர் வந்து சந்தித்து அவங்களுக்கு ஏதாவது கொஷின் டவுட்டாக இருந்துச்சுன்னா இது தனிப்பட்ட முறையில் சந்தித்து அந்த டவுட்டை வந்து கிளியர் பண்ணி அப்படி தான் வந்து படிப்பார் அப்படிங்கிறத மகள் இந்திரா காந்திக்கு வந்து சொல்கிறாரு. நீ படிக்கிற விஸ்வபாரதியில் அந்த மாதிரி தானே இருக்குது, இல்லைன்னா நீ இதை வந்து ஆரம்பித்து நீ செய்யி அப்படிங்கிற மாதிரி தான் இதில் வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். இந்த இருக்குது பாருங்களேன். நீ படிக்கும் சாந்தி நிகேதனின் திக நடைமுறை இருக்கிறதா என்பது தெரியவில்லை. இல்லாவிட்டால் என்ன, ஆசிரியர்களே தனியே சந்தித்து உரையாடும் பழக்கத்தை நீ கடைபிடி அப்படிங்கிறாரு. மகளுக்கு வந்து அறிவுரை கூறுறாரு. நீ வாசிப்பதற்காக அவ்வப்போது புத்தகங்களை நான் அனுப்பலாமா இது என கேட்டிருந்தேன். நீயும் அனுப்ப சொல்லி எழுதியிருந்தாய். இப்போது எனக்கு திகைப்பு, உனக்கு என்ன புத்தகங்களை வந்து வாங்கி அனுப்பலாம் அப்படிங்கிறத கேட்குறாரு. அதே போல் புத்தக வாசிப்பை வந்து கடமை ஆக்கக்கூடாது, அதாவது இதை ஆக்கக்கூடாது, அவங்கள தான் இது திணிக்கக்கூடாது, அது வந்து பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறத இந்த பேரால் வந்து சொல்லியிருப்பார். அதே போல் இவர் வந்து ஷேக்ஸ்பியர், மில்டன் முதலியோர் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளி. அதாவது அந்த ஷேக்ஸ்பியரும் மில்டனும் எழுதிய இந்த நூலை பற்றி அவர் வந்து இந்திரா காந்திக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதே போல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான புத்தகங்களுக்கு வந்து பிடிக்கும். குழந்தையாக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் பிடிக்கும், இளைஞராக இருக்கும்போது ஒரு வகையான புத்தகம் வந்து பிடிக்கும், வயது ஆக விருப்பம் மாறும் அப்படிங்கிறத சொல்கிறாரு நேரு. இந்த லைனில் வந்து இதை பார்த்துங்க. ஷேக்ஸ்பியர், மில்டன் முதலில் எவ்வளவு அற்புதமான ஆங்கில படைப்பாளி. ஷேக்ஸ்பியர், மில்டன் யாருன்னா ஆங்கில படைப்பாளி. நோட் பண்ணிக்கோங்கப்பா, முக்கியமான வேர்டு. உனக்கு என்ன புத்தகம் வாசிக்க பிடிக்கும் என சொல். அது உனக்கு கவிதை வாசிக்க பிடிக்குமா, அல்லது வரலாறு, நாட்டு நடப்பு, பொருளாதாரம், எந்த புத்தகம் பிடிக்கும் அப்படிங்கிறத கேட்குறாரு. உன் ஈடுபாடு தெரிந்த பின் எந்த புத்தகம் வாசிக்கலாம் என்பது குறித்து உனக்கு எழுதுவேன். உன் மீது புத்தகங்களை திணிக்க நான் விரும்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சில புத்தகங்களை பற்றி இது பொதுவாக பேசலாம். இப்போ வந்து பிளேட்டோவின் புத்தகங்கள் சுவையானவை, சிந்தனையை தூண்டுவேன். இப்போ வந்து கொஸ்டின் வந்து இப்படி கேட்கலாம், யாருடைய புத்தகங்கள் வந்து சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை அப்படின்னு கேட்கலாம். இந்த பிளேட்டோக்கு வந்து அந்த ஒரு குழுவேடை வச்சுருக்கேன். இது உங்களுக்கு சரியாக வந்துச்சுன்னா இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து பிளேட்டில் வந்து சாதம் வைக்கிறோம், நம்ம சாப்பிட்றோம்ல, அது வந்து நம்மளுக்கு ஒரு சுவையான சாப்பாடு வந்து இப்போ பிரியாணி வச்சுருந்தா சுவையாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். அதை வந்து இன்னும் சிந்தனையை தூண்டும், என்னது இன்னும் வாங்கி சாப்பிட்லாமா, இது நான் அப்படின்னு நம்மளுக்கு வந்து ஒரு சிந்தனையாகவே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து ஒரு சுவையான சாப்பாடு வந்து பாருங்கள், சுவையான சாப்பாடை வந்து சாப்பிட இன்னும் கொஞ்சம் வாங்கலாமா. இப்போ ஒரு விருந்தாடி வீட்டுக்கு போவோம், அவங்க ஒரு பிளேட்டில் வந்து பிரியாணி வந்து வைக்கிறாங்க மட்டும் சொன்னேன், உங்கள்கிட்ட கேட்கலாமா, இவங்க இது சாப்பாடு நல்லா இருக்கே கேட்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையாகவே இருப்போம்ல. அந்த மாதிரி வந்து இந்த குழுவேடை வந்து வச்சுக்கோங்க. பிளேட்டோ சுவையானவை, சிந்தனையை தூண்டுபவை. கிரேக்க நாடகங்கள் நம்ம ஆர்வத்தை தூண்டுபவை. கிரேக்க நாடகம் இப்போ எந்த நாடகம் வந்து ஆர்வத்தை தூண்டுபவை. அதே போல் நாடகனாலே சுருக்கமாகவும் இருக்கும், எளிதாக இது வாசிக்க எளிதாகவும் இருக்கும். நாடகங்களை பற்றி பேசுகிறோம். இது காளிதாசனின் சாகுந்தல நாடகத்தை வாசித்திருக்கான்னு சொல்லிட்டு இந்திரா காந்தியை பற்றி இந்திரா காந்திகிட்ட நேரு வந்து கேட்குறாரு. கிரேக்க நாடகம் வந்து என்னென்னா ஆர்வத்தை தூண்டுபவை, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சென்றாண்டு டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னும் நாவலை வாசிக்க போவதாக சொன்னேன். இந்த டால்ஸ்டாயின் போரும் அமைதியும் என்னது நாவல் நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் இந்த பெர்னாட் ஷாவின் அவருடைய நூல்கள் வந்து வாசிக்க தகுந்தவை. யாருடைய நூல்கள் வந்து வாசிக்க தகுந்தவைனா பெர்னாட் ஷாவின் நூல்கள் வந்து வாசிக்க தகுந்தவை அப்படிங்கிற மாதிரி இந்த நேரு வந்து கூறுறாரு மகள் இந்திராவுக்கு. அதே போல் எனக்கு அதாவது நேருக்கு பிடிச்ச ஆங்கில எழுத்தாளர் யாருன்னா
பெர்ட்ரண்ட் ரசல்ஸ். அவர் தான் வந்து அவருடைய நூல் வந்து அருமையாக இருக்கும் அப்படிங்கிற. அதே போல் நேருக்கு பிடிச்சமானவரும் இவர் தான். இது நோட் பண்ணிக்கோங்கப்பா. நேருக்கு பிடிச்சமான கவிஞர் யாருன்னு கேட்கலாம். பெர்ட்ரண்ட் ரசல்ஸ் இதை நோட் பண்ணிக்கோங்க, முக்கியமான வேர்டு. இதை நாம் ஏன் புத்தகம் வாசித்தல் வேண்டும்? அறிவு பெறுவதற்காக, மகிழ்ச்சி அடைவதற்காக என பல காரணங்கள் சொல்லலாம். அவை உண்மைதான். ஆனால் இதற்கு மேலும் ஒரு காரணம் உண்டு. 1000 முகம் கொண்டது வாழ்க்கை. அதனை புரிந்து கொள்ளவும் முறையாக வாழவும் புத்தக படிப்பு இன்றியமையாது. அதாவது நம்ம வந்து இந்த பேரால் வந்து கடைசி இந்த 2 பேரால் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூலில் வந்து படிக்கிறோன்னா அது வந்து அதோடு முடியும். ஆனால் நம்ம வந்து ஒரு புத்தகத்தை வந்து எடுத்து படித்தாதான் உலக அறிவையும் பெற முடியும் அப்படிங்கிறத தான் இவர் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதை பார்த்துங்க, இது முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்கப்பா. கேம்பிரிட்ஜ் இது பல்கலைக்கழகம் எங்கே இருக்குன்னா இங்கிலாந்தில் உள்ள பல்கலைக்கழகம். இங்கே தான் வந்து நேர் படிப்பார். ஷேக்ஸ்பியர் வந்து ஆங்கில நாடக ஆசிரியர். மில்டன் ஆங்கில கவிஞர். பிளேட்டோ கிரேக்க சிந்தனையாளர். பிளேட்டோ வந்து என்னென்னா கிரேக்க சிந்தனையாளர். காளிதாசர் வடமொழி நாடக ஆசிரியர். டால்ஸ்டாய் ரஷ்ய நாட்டு எழுத்தாளர். பெர்னாட்ஷா வந்து ஆங்கில நாடக ஆசிரியர். பெர்ட்ரண்ட் ரசல்ஸ் வந்து சிந்தனையாளர், கல்வியாளர். அல்மோரா சிலை வந்து எங்கே இருக்குன்னா உத்தராஞ்சல் மாநிலத்தில் உள்ளது. இந்த சிறையில் இருந்துக்கிட்டு தான் மகளுக்கு வந்து கடிதம் எழுதுவார். அல்மோரா சிறையில் இருந்துக்கிட்டு உத்தராஞ்சல் மாநிலத்தில் வந்து உள்ளது. கிருபாலினி யாருன்னா விஸ்வபாரதி பணிபுரிந்த பேராசிரியர். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த இப்போ ஊர் திருவிழா வந்து பாருங்கள், இதில் வந்து அவ்வளோ கொஸ்டின் வந்து இருக்காதுப்பா. இதில் வந்து பாயிண்ட்ஸ் வந்து இல்லை, அதனால் நான் இது இலக்கண சைடு போயிடுவான். இல்லை வேணால் நீங்கள் ஒரு ட்ரிப் வந்து ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஒரு சொல் பல பொருள் வந்து இருக்கு. பாரதிதாசன் பாடலில் 3 இடங்களில் வந்து, அதாவது மலைய மலைய வாவா அந்த பாட்டு படித்தோம்னா அதில் வந்து பாரதிதாசன் பாடலில் வந்து 3 இடங்களில் வந்து தலை என் சொல் வந்து இடம்பெற்றுள்ளது. இப்படி கூட கொஸ்டின் கேட்கலாம். பாரதிதாசன் பாடல்களை வந்து எந்த பாட்டில் வந்து தலை என் சொல் வந்து 3 இடங்கள், இது தலை என் சொல் வந்து எத்தனை இடங்களில் இடம்பெற்றிருக்கிறதுன்னு கேட்கலாம். அந்த நூல் வந்து எதுன்னு கேட்கலாம். நோட் பண்ணிக்கோங்கப்பா. தலை தான் வந்து 3 இடத்துல வந்து இருக்கும். மரமும் தலையும் என்னும் தொடரில் தலை என்பது என்னென்னா செடி கொடியை வந்து குறிக்கிறது. இங்கே தலை என்பது பெயர் சொல். தலை என்பது என்னென்னா பெயர் சொல்லுன்னு சொல்கிறாங்க. தலையா வெப்பம் தலைக்கவும் என்னும் தொடரில் தலை என்பது வினைச்சொல்லா வந்து வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. தலைத்தல் என்பதற்கு கூடுதல் எனவும் குறைதல் எனவும் பொருள்படும். தலைத்தல்னா கூடுதல், குறைதல். இது நோட் பண்ணிக்கோங்க. சொல்லும் பொருளும் கேட்கலாம், பொருட்குருவில் வந்து கேட்கலாம்ப்பா. இந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நாடு தலைக்க நாடு வளர்க. சேலையை வந்து தலையை உடுத்தினா, சேலையை தாழ படிற, அதாவது பூமியில் படுற மாதிரி உடுத்தினா அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஆற்றுனா 6 + உனா. 6 என்பது ஒரு எண்ணை குறிக்கும். இந்த 6 குறிக்கும். அதே போல் வலியை குறிக்கும். அதே போல் தனிங்கிறதும் 6 தான் அப்படிங்கிற மாதிரி இது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதை பாருங்களேன். இந்த பாரதிதாசன் பாடல்களில் தன கனகன சலசல இது ஃபுல்லாமே வந்து இரட்டை கிளவிகள். இது இரட்டை கிளவினா, இரட்டைனா என்னதுன்னா 2. கிளவி என்ற சொல். இது மொழி பதம் கிளவி இது ஃபுல்லாமே வந்து சொல்லுங்கிறதுல தான் வரும். அதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து அறிவுடையார் அறிவு + உடையார். அக்துடையார் அக்து + உடையார். நாடு இல்லை நாடு + இல்லை. இது பிரித்தெழுதுக வந்து பார்த்துங்கப்பா. அதே போல் இது குறில் நெடில் அந்த இதைத்தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த வண்ணத்தில் உள்ள சொற்களில் உள்ள பிள்ளைகளை கண்டறிந்து திருத்தி எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து செவல் கூவியதுன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. சேவல் கூவியது. ஆணும் பேணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆணும் பெண்ணும் சமம். ஏட்டிக்கு பொட்டி பேசாதே அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏட்டிக்கு போட்டி பேசாதே அதான் வந்து கரெக்டானது. அவள் எங்கே சென்றாள்ங்கிறதுக்கு அவர் எங்கே சென்றாள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. தப்பு, திருத்தி எழுதிக்கங்க. நெக்ஸ்ட்டு வந்து இது நேரு விரும்பி படித்த நூல்கள் வந்து என்ன, ஆங்கிலம். நேரு மகளுக்கு எழுதிய கடிதத்தை எதை பற்றி அதிகம் கூறியிருக்காருன்னா நூல்கள் பற்றி தான் அவர் வந்து அதிகமாக வந்து கூறியிருக்காரு. உலகில் மிகச்சிறந்த நாவல் வந்து என்ன சொல்லியிருக்காரு, டால்ஸ்டாயும் போரும் அமைதியும் நாவல், அதைத்தான் வந்து அவர் சொல்லியிருக்காரு. சாகுந்தலம் இது நாடக ஆசிரியர் வந்து யாருன்னா காளிதாசர். நெக்ஸ்ட்டு வந்து
வேறு இதெல்லாம் வந்து கொஸ்டின் தப்பா ஏன்னா கொஞ்சம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் தேவையில்ல. இதில் வந்து கரகாட்டம் பாருங்களேன். இது நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளுள் ஒன்று கரகாட்டம். இது ஆண் பெண் இருவருமே ஆடும் கலையாகும். இதில் வந்து ஆண் பெண்ணும் வந்து ஆடுவாங்க. ஊர் திருவிழாவில் சாமி ஊர்வலத்தில் அல்லது தேரோட்ட நிகழ்ச்சிகள் வந்து இதனை நிகழ்த்துவார். பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் அனைவரும் வந்து விரும்பி பார்ப்பாங்க. தலையில் கரகம் வைத்து நாகசுர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது கண்கொள்ளா காட்சியாகும். இக்கரகாட்டத்திற்கு களம் எது என்னன்னா அகலமான நெடுந்தெருக்களே அப்படின்னு சொல்கிறாங்க. காண்போரை உடன் சேர்த்து ஆடுத்துணும் அளவிற்கும் கரகாட்ட கலைஞர்கள் ஆடுவார். இதில் வந்து கொஸ்டின் பாருங்களேன். நாட்டுப்புற நிகழ்த்து கலைகளில் கரகாட்டம் ஒன்று. இது வந்து சரிதான். கரகாட்டத்தை பெண்கள் மட்டுமே ஆடுவார், இல்லை ஆண்களும் ஆடலாம். அப்போ இது வந்து தவறு. முதியோர் மட்டுமே கரகாட்டத்தை விரும்புவாங்களா? இல்லை, பெரியோரும் சிறியோரும் முதியோரும் எல்லாருமே பார்ப்பாங்க. இது தவறு. இந்த கரகாட்டத்திற்கு கள மேடையாகும் அப்படிங்கிறாங்க. இல்லை, இது என்னது இல்லை இருக்க நெடு தெருக்களே இந்த தெருவு அப்படின்னு சொல்கிறாங்க. நாதஸ்வர இசைக்கு ஏற்ப அடியெடுத்து ஆடுவது என்னது கரகாட்டம். சரி, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா இதில் வந்து நம்ம நேரு வந்து பார்த்தோம்னா அந்த லெசன் வந்து இதில் சும்மா கொடுத்துருப்பாங்க. இல்லை ஏதாவது கொஸ்டின் இருக்கான்னு பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து உயர்ந்து நிற்பது என்னப்பா? மலை. வானத்து இருந்து பெய்வது என்னன்னா மழை. இந்த லை சிறப்புல வரும்ல அது. உழவர்கள் ஆடி திங்களில் பொன்னேர் புட்டுவர். பொன்னேர்னா இந்த ரெட்டை சுழின்னு பார்த்துக்குங்க. மழை நீரை டாஸ் என்பார். வானப்புணல் வான 2 சுழி இது வருதுல அதை பார்த்துங்க. பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் வந்து பாண்டியம் வரிசை 3 சுழி இது இன்னும் வருதுல அதான் ஆன்சரு. இதில் வந்து மேகம் என்னென்னா மலமலைன்னா திரண்டியது அப்படிங்கிறாங்க. மலமலை வேணான்னு வரும். மின்னல் டாஸ் என்ன மின்னிடும். மின்னல் வந்து பலபல என்னன்னு மின்னிடும். இந்த இடி வந்து டமட்டமா என இடித்திடும். மழை வந்து சட சடன்னு பெய்திடும். வெள்ளம் வந்து தமத்தமா என பெருகிடும். அதுதான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சரியா தவறா பாருங்க. பாரதியார் கவிதைகள் மீது காத கொண்டவர். ஆமாம் சரி. இந்த பாவேந்தன் இயற்பெயர் வந்து என்னென்னா கனக சுப்புரத்தினம். சரி. கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டாம். சரி. தாகூர் விஸ்வபாரதி கல்லூரி தமிழ்நாட்டு வங்காளத்தில் வந்து இருக்குது. இது தவிர காளிதாசன் ஆங்கில நாடக ஆசிரியங்கிறாரு. இல்லை. இது நெக்ஸ்ட்டு வந்து இது ஊர் திருவிழாதி விதவிதமான ஆட்டங்கள் வந்து நடைபெறும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் சரி. நெக்ஸ்ட்டு வந்து இதோட இந்த லெசன் வந்து இது முடியுதுப்பா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கப்பா. உங்களுடைய கருத்துக்கள் நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்கப்பா. இது என்னுடைய வீடியோவில் வந்து நீங்கள் வந்து லைக் பண்ணிட்டீங்கன்னா நான் அடுத்தடுத்த போடுற வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். என்னுடைய வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்கப்பா. தேங்க்யூப்பா.